வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி வே டு இங்கிலீஷ். நம்ம பார்க்க போகிற பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் 7 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் டீட்டெயில் ஸ்டடி ரவீந்திரநாத் டாகூர் கீதாஞ்சலி பற்றி பார்த்தோம். அதில் 49 ஸ்டான்ஸாஸ் பார்த்தோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 50th ஸ்டான்ஸா. இதுக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 50th ஸ்டான்ஸா. The poet represents himself as a beggar and God as great king. இங்கே இவனை ரவீந்திரநாத் டாகூர் கடவுள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவரை ஒரு பெகராகவும் கடவுளை ஒரு கிரேட் கிங்காகவும் சொல்லியிருக்காரு. The king's chariot stops before beggar and the king asks for alms. அந்த கிங் அரசர் என்ன ஸ்டாப் பண்ணியிருக்காராம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட வீட்டு முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு கேட்டாராம். The beggar takes out a grain of corn. பெகருக்கு கையில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு தானியம் மட்டும்தான் இருந்துச்சா, கார்ன், சோளம், அவுட் ஆஃப் வேலட் அண்ட் gives it to the king. கிங்குக்கு கொடுத்தாரு. Total sacrifice on our part will be followed by total replementation by God. நம்ம டோட்டல் சரண்டராக கடவுள்கிட்ட வச்சுருந்தோம்னா கடவுள் நமக்கு என்ன தருவார்? டோட்டல் சரண்டர் ரெப்ளிமெண்ட் பை காட். தட் ஈவினிங் there was a grain of gold in his wallet. அந்த அவர் கொடுத்த அந்த தானியத்துக்கு கடவுள் என்ன ரிப்பீட் பண்ணுறாருன்னா, grain of gold. Stanza 51. The villagers go to sleep after waiting for the king's visit. Knocking on the door was heard. The drum sounded. வில்லேஜஸ் என்ன வாங்கினா படுக்க போயிட்டாங்க. ஆஃப்டர் வாக்கிங் ஃபார் த கிங்ஸ் விசிட். கிங்ஸ் விசிட்டுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க? ஃபார் த கிங்ஸ் விசிட் தே ஹவ் பீன் வெயிட்டிங். என்ன செஞ்சாங்கன்னா, அவர் வரகை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அப்புறம் தூங்க போயிட்டாங்க. த ட்ரம் சொல்ற தெர் வாஸ் நோ டைம் டு மேக் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட். அவங்க தூங்குற நேரம் கிங் வந்தார். அந்த கிங் யார்? கடவுள். அந்த தென் எ டான் மேட் வாஸ் ஸ்ப்ரெட். அவங்க எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணாதனால என்ன பண்ணாங்கன்னா, டான் மேட், கிழிஞ்ச மேட்டை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இங்கே கிங் யாரை ஸ்டாண்ட் பண்ணா? த கிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காட். டிவோஷன் டு காட் கிவ்ஸ் த டிவோட்டி டு கான்கர் ஈவில். கடவுள்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணோம்னா கான்கர் ஈவில், ஈவிலில் நம்ம அழிச்சிடலாம். காட் கிவ்ஸ் த கிஃப்ட் தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். நம்மளை சுற்றி தீய சக்திகள் என்ன இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பலத்தை கடவுள் கொடுப்பாரு. அவர்கிட்ட நம்ம டோட்டல் சரண்டர் ஆனா. The sword curved like lightning is compared to outwing of eagle, the divine bird of Lord Vishnu. அங்க இருக்கிற அந்த sword, அந்த sword எதை கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, outwing of eagle, ஈகிளோட விங், the divine bird of Lord Vishnu. கரெக்டாக விஷ்ணு பகவானோட ஒரு டிவைன் பேர்ட். God is both creative and destructive. அவர் கிரியேட்டிவாகவும் இருக்காரு, டெஸ்ட்ரக்டிவாகவும் இருக்காரு. The poet is represented as God's beloved. poet எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, கடவுளோட பிலவடா. The beloved brings water in pitch from well. belovedனா லேடி லவ். லேடி லவ் வாட்டரை கொண்டு வரா, இதுலேருந்து கிணத்துலேருந்து. God comes in guise of thirsty traveler. அவர் எந்த வடிவத்தில் வர்றாருன்னா, thirsty traveler வடிவத்தில் வர்றாரு. That shows God remembers our little deeds of charity. The traveler asks for water. அவர் தண்ணி கேட்குறாரு. The beloved gives. The traveler asks her name. அவளோட தண்ணி கொடுத்ததுக்கு அவளோட பேரை கேட்குறாரு. இது என்ன குறிக்குதுன்னா, God remembers our little deeds of charity. நம்ம என்ன பண்ணாலும் அதை ரிமெம்பர் பண்ணிக்கிறாரு. Light is compared to a limitless sea. எப்படி கடலுக்கு எல்லையில்லாத கடலுக்கு லைட்டை ஒப்பிடுறாங்க. Butterflies are sailing on the sea. Lilies and jasmines are the white froth on the waves of the sea. அந்த கடலில் என்னென்னலாம் இருக்குன்னா, பட்டர்ஃப்ளைஸ் இருக்கான், லில்லிஸ், ஜாஸ்மின்ஸ். லைக் எ ரிவர் ஓவர்ஃப்ளோயிங் பேங்க்ஸ், God has flooded the world with joy. எப்படி ரிவர் நதியெல்லாம் தண்ணியாக வழிந்தோடுதோ, கரையெல்லாம் வழிந்தோடுதோ, அதே மாதிரி இந்த உலகம் முழுசும் ஜாயை மகிழ்ச்சியை நிரப்பி கடவுள் கொடுத்துருக்காரு. All natural phenomena, light dancing upon leaves, the clouds moving here, the breeze caressing the poet's cheeks, are the manifestation of God's delight in creation. கடவுள் படைத்த வெளிச்சம், மேகங்கள், தென்றல், இவை எல்லாமே என்னது?
மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக கடவுளால் படைக்கப்பட்டவை. The children build houses with sand, play. The children build houses with sand, play with shells, and make boats with dry leaves and float them on sea waves. அங்கே உள்ள குழந்தைகள்லாம் எதை வச்சு விளையாண்டாங்கன்னா ஷெல்ஸ் வச்சு, and they are making boat with dry leaves. என்னன்னா இலர்ந்த கருகிய உதிர்ந்த இலைகளால் என்ன செஞ்சாங்க, வாடிய இலைகளால் போட் செஞ்சு அதை சீ வேவ்ஸ் கடல் அலையில மிதக்க விட்டாங்க. Merchants buy pearls from professional divers and sail over the world to sell them. Merchants வியாபாரிகள் என்ன செஞ்சாங்கன்னா ப்ரொஃபஷனல் டைவர்ஸ் கடலில் குளித்து முத்தெடுக்கிறவங்ககிட்ட இருந்து முத்தை வாங்கி ஓவர் த வேர்ல்டு உலகம் முழுசும் அதை விற்றாங்க. Children are not interested in such money making activities. Children வந்து they are not interested in money making activities. What do they do? அவங்க என்ன செய்வாங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க. பிளேயிங் வித் த ஷெல்ஸ், பில்டிங் ஹவுஸ் வித் த சாண்ட், மணலில் வீடு கட்டுறது, இந்த மாதிரி விளையாண்டாங்க. The scenes of destruction such as violent waves, wrecking ships sound to children like a mother rocking her child in its cradle and singing lullaby to it. The scenes of destruction such as violent waves, wrecking ships sound to children like a mother rocking her child in its cradle and singing lullaby to it. The scenes of destruction வந்து எப்படி இருக்குன்னா violent waves, மிக அலைகள் வந்து கொடூரமாக அடிக்கிறதுல அது வந்து அடித்து கப்பல்லாம் கடலில் வந்து மூழ்கிற சவுண்டு வந்து பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா வந்து பிள்ளைய வந்து ஒரு தொட்டில் போட்டு தாளாட்டி பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சான். An affectionate mother or father gives colorful toys to child, sings musical songs and gives juicy sweets to eat to make the child happy. பேரண்ட்ஸ் என்னெல்லாம் செய்கிறாங்க, பிள்ளைகளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன கொடுக்குறாங்க, அஃபெக்ஷனேட் மதர், ஒரு அன்பான அம்மா அப்பா என்ன செய்கிறாங்கன்னா கிஃப்ட்ஸ் நிறைய தராங்க. என்னென்னலாம் கொடுக்குறாங்க, டாய்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் என்ன செய்கிறாங்க, மியூசிக்கல் சாங்ஸ் பாடுறாங்க, அண்ட் கிஃப்ட் ஜூஸி ஸ்வீட்ஸ், இனிப்பான ஸ்வீட்ஸ் கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. இதெல்லாம் யார் தரான்னா அஃபெக்ஷனேட் மதர் அண்ட் ஃபாதர். காட் கிரியேட்ஸ் அஸ் as children and gives his colorful clouds and flowers as our toys. கடவுள் வந்து நம்மளை வந்து என்ன செய்கிறாரு, நம்மளை குழந்தைகளை படைச்சி குழந்தைகளை ட்ரீட் பண்ணுறாரு. நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா அழகான மேகங்களையும் பூக்களையும் நம்மளுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட். உலகத்தில் உள்ள அனைத்து ஆப்ஜெக்ட்ஸும் கடவுளால் படைக்கப்பட்டவை. த நெக்ஸ்ட் லைஃப் இஸ் ஆல்சோ காட்ஸ் கிரியேஷன். இனிமேல் வரப்போகிற அடுத்த கிரியேஷனும் கடவுளால் படைக்கப்பட்டவை. அண்ட் தட் நோபடி தேர் இஸ் ஸ்ட்ரேஞ்சர். அதனால் அடுத்த உலகமும் கடவுளால் படைக்கப்பட்டதுனால அங்கே இருக்கிறவங்க யாரும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. அப்படின்னா பரிச்சயம் இல்லாதவங்கள எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க. த பீப்புள் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் டெத் ஆர் ஆல்சோ அவர் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஆஃப்டர் டெத் வந்து நம்ம ஒருத்தர் மீட் பண்ணுறது, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் சேரனால எல்லாருமே அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். காட் இஸ் அவர் கம்பேனியன் இன் வாட் எவர் ஃபார்ம் த சோல் மே பி ரீபார்ன். ஒன்ஸ் திஸ் ட்ரூத் இஸ் ரியலைஸ்ட் அவர் ஃபியர் ஆஃப் டெத் வில் வேனிஷ். கடவுள் தான் நமக்கு கம்பேனியன் அப்படிங்கிறதும், எந்த உலகத்தில் இருந்தாலும் எந்த ஃபார்மில் இருந்தாலும் என்னது இதுதான் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்து இறப்பை பற்றிய கவலை இருக்காது. இது வந்து நம்ம விட்டு மறைஞ்சிடும், வேனிஷ்னா டிஸப்பியர் ஆயிடும். த poet emphasizes the uselessness of empty rituals. அதாவது தேவையில்லாத சடங்குகளை பற்றி என்ன சொல்கிறது, எம்பசைஸ் பண்ணுறது. த poet's house is dark. The poet meets a girl on the river bank. poetோட ஹவுஸ் வந்து டார்க்காக இருக்கும். அவர் யாரை மீட் பண்ணாரு, கேர்ள் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர். ஷீ இஸ் கேரிங் லைட்டட் லேம்ப் இன் ஹர் ஹேண்ட். அவர் கையில் என்ன இருந்துச்சுன்னா அந்த கேர்ளோட கையில் லைட்டட் லேம்ப். ஹீ பெக்ஸ் ஹர் டு கிவ் ஹிம் ஹர் லேம்ப். அவன் என்ன செஞ்சான்னா லேம்ப் கொடுக்கணும்னு சொல்லி இந்த poet கேட்டாப்லையா. அந்த கேர்ள் ரெஃப்யூசஸ் டு ஹெல்ப் ஹிம் அண்ட் ஃப்ளோட்ஸ் ஹர் லேம்ப் ஆன் த ரிவர் ரெக்வயர்ட் பை கஸ்டம். அவர் poetோட ஹவுஸ் இருட்டாக இருக்குது, ஆனால் அந்த கேர்ள்கிட்ட இருக்கிற லேம்பை கேட்டால் அவங்க என்ன செய்யல, லேம்பை கொடுக்குற. அது ஆனால் அதை எது செஞ்சாங்கன்னா floats her lamp on the river required by custom. Many lamps are lit to celebrate the carnival of lamps. லைட் அதாவது லேம்ப்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அங்கங்கே வந்து மிதக்க விடுறாங்க தண்ணீர். அது ஒரு பெரிய ரிச்சுவலாக சடங்காக செய்கிறாங்க. The poet says that resources that could have been used for the upliftment of poor
and the needy are being wasted on useless religious rituals. சில ரிசோர்ஸஸ் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சில ரிசோர்ஸஸ் எல்லாமே ஏழ்மையான மக்களை அவர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறக்கும் அவங்களுக்கு வந்து கொடுத்து உதவுறதுக்கு பதிலாக அதெல்லாம் வேஸ்ட் பண்ணப்படுது, மத சடங்குகள்ங்கிற பேரில் எல்லாமே வேஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். A virgin keeps her face hidden with a veil, lifting it and revealing the beauty of her face to her lover only after marrying him. The poet's soul might be referred to as virgin. Virgin என்ன செய்வானா, keeps her face hidden, அவளோட ஃபேஸை வந்து மறைச்சே வச்சிருப்பாள். அது வந்து அவளோட வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவள் ஹஸ்பண்டுக்கு அதை ரிலீஸ் பண்ணுவான் ஃபேஸை. அதே மாதிரி பொயட்டோட சொல், அந்த நம்ம டாகூர், ரவீந்திரநாத் டாகூரோட ஆன்மா வந்து என்ன சொல்கிறார், ரெஃபர்ட் அஸ் அ வெர்ஜின், அதை வந்து வேர்ஜினுக்கு கம்பேர் பண்ணுறாரு. த சோல் ரிமைன்ஸ் பியூர் அண்ட் டிவோட்டட் டு காட் ஜஸ்ட் அஸ் த வேர்ஜின் ரிமைன் பியூர் அண்ட் லாயல் டு ஹர் ஹஸ்பண்ட். எப்படி வந்து ஒரு வேர்ஜின் வந்து உண்மையாகவும் ஹஸ்பண்டுக்கு இருக்காதோ லாயலாக இருக்காலோ, அதே போல் பொயட்டோட சோல் வந்து பியூராகவும் தூய்மையானதாகவும் இருக்குது, டிவோட்டட் டு காட்ங்கிறாரு. த பொயட்டிக் டேலண்ட் மைட் பி ரெஃபர்ட் அஸ் வேர்ஜின். அவரோட டேலண்ட், போயம் எழுதுகிற டேலண்ட் வந்து வேர்ஜினாக ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. God is represented as finite and infinite. The morning and evening are images of God's finite. மார்னிங்கும் ஈவினிங்கும் ஃபைனைட்டாக டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. The morning is imaged as a flower selling girl. கடவுள் வந்து ஆரம்பமும் வருதா முடிவும் வருதா, மார்னிங் வந்து எப்படி உருவப்படுத்திருக்கேன், as a flower selling girl bringing a beautiful wreath with which to crown the year. அந்த மார்னிங் வந்து காலையில் சூரியன் உதிக்கும் போது உள்ள அந்த சூழ்நிலை, அந்த மேகத்தில் வந்து சூரியன் உதிக்கும் போது உள்ள எப்படின்னா, ஃப்ளவர் செல்லிங்கல் பூ விற்கிறவ வந்து எப்படி வந்து பியூட்டிஃபுல் ரீத் தலையில் வந்து ஒரு ரீத் கட்டுறதுக்கு வந்து கொண்டு வராலோ, டு க்ரௌன் த எர்த், அந்த பூமியை அலங்கரிக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ரீத்தை போல காட்சியளிக்கிறார். த ஈவினிங் இஸ் அ யங் கேர்ள் கேரிங் எ கோல்டன் பிக்சர் கண்டெய்னிங் கூல் ட்ராப்ஸ் ஆஃப் பீஸ். மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கதிரவன் உதிக்கிற நேரம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ளவர் கேர்ள் வந்து பிரிங்கிங் எ ஃப்ளவர் டு டெக்கரேட் த எர்த், பூமியை வந்து அலங்கரிக்கிறதுக்கு பூ கொண்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, ரீத் மாதிரி இருக்குது, தலையில் வைக்க போகிற ரீத் மாதிரி. ஈவினிங் எப்படி இருக்குன்னா, கோல்டன் பிக்சர் கண்டெய்னிங் எ கூல். ஈவினிங் வந்து கதிரவன் மறைய நேரம் சோப்பாக இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, கோல்டன் பிக்சர் மாதிரி இருக்குது பிக்சர். காட் இஸ் த சோல் ஆஃப் ஆல் த வேர்ல்ட். கடவுள் தான் எல்லாத்துக்கும் soul of all the worlds. The rhythmic dance of life and death symbolized by the ebb and flow of the sea. எப்படி இந்த கடல் அலையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறது எப்படி விவரிச்சிருக்காங்கன்னா, டான்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெத், உலக வாழ்க்கையில் வர்ற பிறப்பும் இறப்பும் போல் அங்கே வர்ற வேவ்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. God has put himself in all his creations. கடவுள் வந்து தன்னோட கிரியேஷனில் வந்து என்ன செய்கிறாரு, தன்னோட உருவத்தை பதிச்சிடறாரு. திஸ் கிரியேஷன் இஸ் மாயா ஆர் இல்யூஷன். அந்த கிரியேஷன் தான் ஒரு இல்யூஷன். மல்டி கலர்ட் கிரியேஷன் த ப்ரெசன்ட் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ் கன்சில்ஸ் த மேக்கர் ஃப்ரம் த ஐஸ் ஆஃப் மேன். மல்டி கலர் பலவிதமான கிரியேஷன் என்ன செய்யுதுன்னா, வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஒன்று ஒரு கலரில் இருக்கிறது, அது மேக்கரை வந்து எதில் இருந்திருக்கு, ஃப்ரம் த ஐஸ் ஆஃப் மேன். ஃபார் ஏஜஸ் மேன் ஹஸ் ட்ரை டு டிஸ்கவர் காட் அண்ட் ரீயூனிட் வித் ஹிம். ரொம்ப நாளாக மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரை டு டிஸ்கவர், கடவுளை கண்டுபிடிக்கணும், அவரோட ரீயூனியன் ஆகணும், அவரோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த கேம் ஆஃப் ஹைட் அண்ட் சீக் இஸ் நெவர் எண்டிங். ஹைட் அண்ட் சீக் கேம்ங்கிறது எப்பயும் முடிவடையாது. காட் மேக்ஸ் his devotees worship him in 100 different hues and ways. The world is like a cup. உலகம் வந்து ஒரு கப்பானது. God has filled this cup with the wine of sensuous pleasures. கடவுள் என்ன செய்கிறாருன்னா, இந்த உலகமே ஒரு கப்பாகவும் அந்த கப்பில் எல்லாத்தெல்லாம் நிரப்புறாரு ஒரு சென்ஷியஸ் ப்ளஸஸ், அதாவது மகிழ்ச்சிகளெல்லாம் நிரப்பி, லீவிங் திஸ் அன்டெஸ்டட் டு பிட்ரே காட். இது வந்து என்னென்னா அத்தனையும் நிரப்பி வச்சு அன்டேஸ்ட், இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணப்படாமல் இருக்கிற மாதிரி வச்சுருவாரு. எ உமன் கோயிங் டு ஸ்ட்ரீம் வித் யர் பிக்சர் டு ட்ரா வாட்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரீம்